நம்ம தஞ்சாவூர் சைட் கல்யாணங்களில் பிரியாணியோட இந்த தக்காளி ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். அந்த அருமையான தக்காளி ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1.5 கிலோ நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே ஃப்ளேவருக்காக சின்ன பீஸ் பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே அதுலேருந்து தண்ணி விடும். இதுக்காக தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆனதும் 3/4 kg சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி கிளாஸி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழ பீசஸ் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா வெந்து இந்த ஸ்வீட்டில் நல்லா சேர்ந்து வந்து கெட்டியானதும் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் தாராளமாகவே முந்திரி பருப்பை சேர்த்து செவக்க வறுத்து தக்காளி ஸ்வீட்டில் ஆட் பண்ணி கிளறி இறக்குனா பார்த்த உடனே சாப்பிட தூண்டுற அட்டகாசமான தக்காளி ஸ்வீட் ரெடி.